எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் பைரவி, வயசு 34 ஆகுது. இவங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணம் உள்ள அதே நேரம் நல்ல வசதி சேர்ந்துருக்கு பெண் தேட்டுறீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை உடனடியாக மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இவங்க எந்த மாதிரி சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா? ஜாதியும் பார்த்தீங்கன்னா முதலான்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா முதலான்னு சொல்லியிருக்காங்க, நட்சத்திரம் திருவாதிரைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க லேடிஸ்க்கு தேவையான ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாம் ஆன்லைன் ஸ்டோர் வச்சு செல் பண்ணிட்டு இருக்காங்களா. இங்கே மொத்தமாக சூரத்தில் ட்ரெஸ் ஹோல்சேல் வாங்கி இங்கே ஆன்லைனில் ஆர்டர் எடுத்து கொரியர் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க இதை பல வருஷமாக பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இவங்களுக்கான கஸ்டமர்ஸ் ஜென்ரேட் பண்ணி இப்போ நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரொம்ப திறமையான பொண்ணு தாம்மா. இவங்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்து ஒரு சேரீ பொட்டிக்கில் ஒர்க் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்களா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்களாம்மா. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களா. இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி நடந்து சொல்கிறாங்கம்மா. சில வருஷமாக நல்லா போயிட்டு இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க ஹஸ்பண்டுக்கு பேரலிசிஸ் வந்து படுத்த படுக்கை ஆகி உடல்நிலை மோசமாகி தவறிட்டாங்களா. அப்புறம் அதுலேருந்து சில வருஷம் ஆண் துணை இல்லாமல் தலைமையில் தான் வந்துட்டு வராங்களா. இவங்க பேரண்ட்ஸ் இவங்ககிட்ட பேசி இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணி வரன் பக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற துணை ஒரு நல்ல ஜாபில் ஒரு நல்ல மாதம் வருமானம் எதிர்பார்க்குறாங்க. இவங்க இருக்கிற மாவட்டமாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேரக்டர் இவங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு பிஸ்னஸ் இவங்க ஊர்லேயே நல்லா செட் ஆகிட்டதால ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு வர வேண்டாம்னு பார்க்குறாங்க. அதனால் வீட்டோட மாப்பிள்ளை இருந்தால் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா. வேலைக்கு போக வேண்டாம் சொல்லியிருக்காங்க. இவங்க பண்ணுற பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தப்பன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக 3 வீடு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 தலைமுறையாக நல்ல வசதியான ஃபேமிலி தாம்மா. இவங்களே சர்ச் வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துட்டு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வரப்புற துணைக்கும் இது 2ஆம் திருமணமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு யாருமே இல்லாமல் தனிமையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடைப்பாங்கம்மா. மீத்துக்கிற லைஃப்பை நல்லபடியாக சந்தோஷமாக வாழலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.